அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புத்தர் சிலை விவகாரத்தில் ஏற்பட்ட பதற்றம், போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். அனுரவிற்கு ஆபத்தாக மாறிய இரவு 21ஆம் திகதி பெரும் நெருக்கடி. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், சம்பவ இடத்திற்கு சென்று சிக்கலில் மாட்டிய எம்பி. அனுர தமிழரசு கட்சிக்கு இடையே வியாழனன்று சந்திப்பு. நாட்டில் பெரும் தொகையான மாணவர்கள் கைது. இலங்கை அஞ்சலை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை விடுப்பு. ஒரே நாளில் நீரில் மூழ்கி 2 இளைஞர்கள் உள்ளிட்ட 3 பலி. பிரித்தானியாவில் புகலிடம் பெற்றவர்களுக்கான புதிய விசா முறைமை. ஜப்பானில் விமான சேவைகள் ரத்து. தொடர்பான விரிவான செய்திகள். சட்டவிரோத கட்டடம் ஒன்றை அகற்ற சென்ற சமயத்தில் புத்த பிக்குகள் மற்றும் பொதுமக்கள் ஆக்ரோஷமாக செயற்பட்ட நிலையில் போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சித்துள்ளனர். எச்சந்தர்ப்பத்திலும் தேரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. திருகோணமலையில் சிலை அகற்றும் நடவடிக்கை தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கும் காணொலி தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளது. அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: 2025 11/16 அன்று கரையோரம் பாதுகாப்பு திணைக்களம் திருகோணமலை துறைமுக போலீசில் செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து சட்டவிரோதமாக கட்டப்படும் கட்டுமானத்தை நிறுத்த சென்றபோதே இச்சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தை முன்கொண்டு இனங்களுக்கிடையில் முருகல் நிலை ஏற்படுத்த முயற்சித்ததாலே புத்தர் சிலையை போலீசார் அகற்றியுள்ளனர். இப்போது அந்த பகுதியில் சுமூக நிலைமை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்கால நடவடிக்கை தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி புத்தர் சிலை மீண்டும் குறித்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், நாளை இது தொடர்பில் திருகோணமலை மேல் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் இரவு வேளையில் திருகோணமலை நகர் பகுதியில் உள்ள கடற்கரை பகுதியிலே புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது. அதேவேளை எதிர்வரும் 21ஆம் பெரும் கண்டன பேரணி ஒன்றை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டமிட்டிருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையில் இலங்கையில் நெருக்கடியை உருவாக்குவதற்காகவே அத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் அரோஸ் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகின்ற ராஜதந்திரிகள் அனைவருமே ஜனாதிபதி அனுரவை சந்திக்காமல் ட்ரில்வின் சில்வாவை சந்திப்பதில் மும்முரம் காட்டுகின்றனர். இதேவேளை பிரதமர் ஹரணியை சந்திப்பிலும் இன்னொரு தரப்பு முக்கியத்துவம் காட்டுகின்றது. அதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் பாரிய இழுபறி நிலை ஒன்று உருவாகியுள்ளதாகவும், அந்த மோதல் எந்த நிலையில் வெடிக்குமோ என்ற நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கோட்டை வீதியில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையில் நிறுவப்பட்டிருந்த புத்தர் சிலையை அகற்ற நேற்று இரவு போலீசார் நடவடிக்கை எடுத்ததை அடுத்து பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இன்று மீண்டும் சிலை நிறுவப்பட்டதன் பின் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷன் அக்விமனவுக்கு அங்கு கூடியிருந்த கூட்டத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையில் நிறுவப்பட்டிருந்த புத்தர் சிலையை அகற்ற நேற்று இரவு போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். புத்தர் சிலை சேதமடையும் என்ற தகவலை தொடர்ந்து அதன் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்ததாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இருப்பினும் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பின்னர் அகற்றப்பட்ட புத்தர் சிலையை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ போலீஸ் இன்று நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து பௌத்த தேரர்கள் இணைந்து பிரீத் ஓதி வழிபாடுகளில் ஈடுபட்டு சிலையை நிறுவினர். சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷன் அக்மிமனவுக்கு அங்கு கூடியிருந்த கூட்டத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் இப்பகுதியிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தம்முடன் பேச்சுக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசு கட்சியின் தலைவர்
CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சந்திப்புக்கான தினத்தையும் நேரத்தையும் ஜனாதிபதி செயலகம் இன்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனை தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொதுச் செயலாளரோடு கட்சியின் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் பங்கு பெற்றவுள்ளனர். இனப்பிரச்சினைக்கு தீர்வு, மாகாண சபை தேர்தல், 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல் மற்றும் திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்க ஸ்தலம் மற்றும் அங்கு அடாத்தாக நிறுவப்பட்ட புத்தர் சிலை ஆகியவை உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தமிழரசு கட்சியினர் இந்த சந்திப்பில் ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவார்கள் என்று தெரிகின்றது. நாட்டில் பெரும் தொகையான மாணவர்கள் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த செயற்பாடுகள் நாட்டின் எதிர்கால சந்ததியை கடுமையாக பாதிக்கக்கூடும். போதைப்பொருள் பாவனையால் இதுவரை 6000 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வளவு நாள் அரசியல் செய்தவர்களின் வெளிப்பாடுகள் தான் இந்த நிலைமைக்கு காரணமாகும். போதைப் பொருளும் அரசியலும் எவ்விதத்திலும் தொடர்பு பட்டிருக்கலாகாது. இந்த மாணவர்கள் புகைத்தலில் ஆரம்பித்து கஞ்சாவரை புகைத்து பார்த்த நிலையில் இறுதியில் போதைக்கு அடிமையாகியுள்ளனர். போதைப் பொருள் முற்றாக ஒழித்தாலே எதிர்கால சந்ததியை மீட்க முடியும் என்று போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை அஞ்சல் வாடிக்கையாளர்களின் வெளிநாட்டு நாணயம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அமைப்பொன்று இலங்கை தபால் திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளது. உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் ஆன்லைன் கொள்முதல் மூலம் இலங்கை அஞ்சல் வாடிக்கையாளர்களின் வெளிநாட்டு நாணயம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அமைப்பொன்று இலங்கை தபால் திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளது. உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் ஆன்லைன் கொள்முதல் மூலம் செயல்படும் மோசடி குழு இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் மோசடி செய்யப்பட்ட மொத்த வெளிநாட்டு நாணயத்தின் அளவை தற்போது தீர்மானிக்க முடியாது என்றும் தபால் மா அதிபர் ஜெனரல் ருவான் சத்குமார் தெரிவித்துள்ளார். இந்த மோசடியின் கீழ் வாடிக்கையாளர்கள் வழக்கமாக ஒரு சிறிய தொகையை, பெரும்பாலும் ரூபாய் 100க்கும் குறைவாக ஆன்லைன் பார்சலை பெற செலுத்துமாறு கேட்டு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புகின்றனர். வாடிக்கையாளரின் வங்கி மூலம் பணம் செலுத்தப்பட்டதும் மோசடிக்காரர்கள் வங்கி கணக்கு விவரங்களை சேமித்துக் கொள்கின்றனர். இந்த குழு இலங்கை தபால் திணைக்களம் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை ஒத்த போலி வலைத்தளங்களையும் உருவாக்கியுள்ளது. அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகளையும் மேற்கொள்ள அவர்கள் OTP குறியீடுகளையும் பயன்படுத்துவதாக அறியப்படுகின்றது. இந்த மோசடி மூலம் அடையாளம் காணப்பட்ட நிதி இழப்புகளில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், சுவிஸ் மற்றும் பிரிட்டிஷ் நாணயங்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்கள் அடங்கும். இது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கியின் புலனாய்வு பிரிவு, கணினி அவசரகால பதிலளிப்பு குழு மற்றும் குற்றப்புலனாய்வு துறையின் கணினி குற்றப்பிரிவு ஆகியவற்றுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் இந்த மோசடி தொடர்பாக கணிசமான எண்ணிக்கையிலான புகார்கள் துறைக்கு வந்துள்ளதாக அஞ்சல் துறை தொழில்நுட்ப பிரிவின் துணை பணிப்பாளர் சம்மி விஜிதபால உறுதிப்படுத்தியுள்ளார். அஞ்சல் துறை ஆன்லைன் கட்டணங்களுக்கான வசதிகளை வழங்காததால் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி அஞ்சல் துறை மூலம் எந்த ஆன்லைன் கட்டணத்தையும் செலுத்த வேண்டாம் என்று அஞ்சல் மா அதிபர் சத்குமார மற்றும் துணை பணிப்பாளர் விஜிதபால அனைத்து அஞ்சல் வாடிக்கையாளர்களையும் கேட்டுக் கொள்கின்றனர். நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் திகதி அன்று 3 இடங்களில் நீரில் மூழ்கி 3 உயிரிழந்துள்ளனர். எகொட உயன போலீஸ் பிரிவில் உள்ள எகொட உயன கடற்கரையில் குளிக்க சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போனதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் எகொட உயன போலீஸ் நிலையம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் அகதி அந்தஸ்து பெற்றவர்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நோக்கில் புரொடெக்ஷன் ஒர்க் அண்ட் ஸ்டடி ரூட் எனும் புதிய விசா முறைமையை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த திட்டம் மூலம் அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் மேல் படிப்பில் சேரவும் வேலை சந்தையில் பங்கேற்கவும் தனிப்பட்ட அனுமதியை பெறுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது.
அரசு அறிவிப்பின்படி அகதி அந்தஸ்து வழங்கப்படும் நபர்களுக்கு முதலாவதாக கோ புரொடெக்ஷன் என்ற அடிப்படை குறுகிய கால தங்குமிட அனுமதி வழங்கப்படும். எனினும் அவர்கள் கல்வி அல்லது வேலை வாயிலாக தொடர்புடைய பிரித்தானிய விசாவுக்கு மாறும்போது பிரித்தானியாவில் நிரந்தர குடியுரிமையை விரைவாக பெறும் வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகின்றது. இந்த திட்டத்தில் அகதிகள் பல்கலைக்கழகங்களில் தங்களுக்கேற்ற பொருத்தமான படிப்பில் சேர வேண்டும் அல்லது வேலையை பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அதற்கான கட்டணத்தை செலுத்தும் திறன் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய கொள்கையில் முதற்கட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் நபர்களுக்கு குடும்பத்தை அழைத்து வரும் உரிமை இருக்காது. ஆனால் ஒர்க் அண்ட் ஸ்டடி விசாவை பெற்ற பிறகு குடியேற்ற வகைகளைப் போல குடும்பத்தை அழைத்து வர விண்ணப்பிக்கலாம் என கூறப்படுகின்றது. இந்த மாற்றம் அகதிகளை பிரித்தானிய சமூகத்தில் கல்வி மற்றும் வேலை வாயிலாக விரிவாக ஒருங்கிணைக்க அரசு நோக்குவதாகவும் மாணவர் விசாவை பயன்படுத்தி அதிக அளவில் அகதி அந்தஸ்து கோரப்படும் தற்போதைய நிலையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த கொள்கைக்கு நிதி, திறன், கல்வி தகுதி மற்றும் வரையறுக்கப்பட்ட இடங்களின் சவால் காரணமாக பல அகதிகள் பயன்பெற முடியாது என பல்வேறு அகதிகள் அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் 13 மாதங்களாக உறங்கிக் கொண்டிருந்த எரிமலை வெடித்து சிதறியதால் அங்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எரிமலைகள் அதிகம் காணப்படும் ஜப்பானில் எப்போது எரிமலை விழித்து நெருப்பு பிளம்புகளை உமிழத் தொடங்கும் என்று தெரியாது. இந்நிலையில் 13 மாதங்களாக அமைதியாக இருந்த சகுராஜிமா என்ற எரிமலை இப்போது நெருப்பை உமிழத் தொடங்கியிருக்கின்றது. இந்த எரிமலை ககோஷிமா நகரத்தின் அருகில் உள்ளது. அடுத்தடுத்து 2 முறை நெருப்பு பிளம்புகளை உமிழ்ந்ததால் வானில் கிட்டத்தட்ட 4.4 கிலோமீட்டர் தூரம் புகை மண்டலமாகவும் புழுதியாகவும் காட்சியளித்துள்ளது. இது அந்நாட்டின் விமான சேவையை முற்றிலும் பாதித்துள்ளது. வான்வழி பாதையில் புகை சாம்பல்கள் நிரம்பி காணப்பட்டதால் ஹகோஷிமா விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய 30க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்களின் வருகை புறப்பாடுகள் தாமதமாகியுள்ளன. சகுராஜிமா எரிமலை 2019ஆம் ஆண்டு நெருப்பு பிளம்புகளை உமிழ்ந்த போது வானில் 5.5 கிலோமீட்டர் புகை மண்டலமாகவும் தூசுகள் நிரம்பியும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.